ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு TAF IAS அகாடமி. ஸோ இன்றைக்கி நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நியூஸில் நம்ம பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா அண்ட் அது ரிலேட்டடான பேனல் ரிப்போர்ட், கேக் ரிப்போர்ட், இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக. So, yes, let us look at the article. House Committee cites CAG report, pulls up government over skilling program. Okay. So, இது வந்து நமக்கு பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஸ்கீம். கரெக்டாக, அதாவது ஸ்கில்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணி அது மூலமாக வந்து ஜாப்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது. ஓகே, ஸோ லைக் நம்ம ட்ரைனிங்கும் கொடுத்து அதுக்கேற்ற வேலையும் வாங்கி கொடுக்கறது, அந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம். இதில் கேக் வந்து இது ரிலேட்டடான ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்கீம் வந்து எந்தெந்த மாதிரியான ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்கு, எந்தெந்த செக்டார்ஸில் ஜாப் வந்து அதிகமாக ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கு, லைக் பீப்புள் வந்து எந்தெந்த செக்டரில் அதிகமாக வந்து வேலைக்கு வந்து அமர்த்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான டேட்டா கேக் வந்து இப்போ அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, பார்லிமெண்ட்டில் நிறைய ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கமிட்டி, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கமிட்டிஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கமிட்டி இதில் இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சைட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி ஃபர்ஸ்ட். ஓகே, நமக்கு பார்லிமெண்ட்ரி ஃபினான்ஷியல் கமிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஓல்டஸ்ட்டாக இருக்கிறது இந்த PAC தான், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. 1921லேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919. ஓகே, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919ல் நம்ம அந்த சட்டத்தின் கீழே தான் நமக்கு PAC 1921ல் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் காம்போசிஷன் அண்ட் மெம்பர்ஷிப் அப்படின்னு பார்த்தோன்னா திஸ் கமிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் 22 members இருக்காங்க. 15 members from the Lok Sabha and 7 from the Rajya Sabha. Okay, and they are appointed every year through the principle of proportional representation. Okay, and at the same time இன்னொரு விஷயம் என்னன்னா, மினிஸ்டராக இருக்கிறவங்க, அதாவது அமைச்சராக இருக்கிறவங்க நமக்கு PACயில் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் மெம்பராக இருக்க முடியாது. சப்போஸ் அதில் மெம்பராக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கிது அப்படின்னா அந்த கமிட்டியிலேருந்து அவங்க மெம்பராக இருக்கிறதுக்கான அந்த இது வந்து முடிஞ்சிடும். ஓகே, அண்ட் நமக்கு வந்து 15 பேர் வந்து லோக்சபா, 7 பேர் ராஜ்யசபா அப்படின்னு பார்க்குறோம்ல, மொத்தம் 22 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து ஒரு பர்சனை வந்து நமக்கு சேர் பர்சனாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? லோக்சபா ஸ்பீக்கர். ஓகே, மேக்ஸிமம் கமிட்டிஸில் உங்களுக்கு லோக்சபா மெம்பர்ஸுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும், ராஜ்யசபா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு, பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்ட்ரென்த், ரைட், ஸ்ட்ரென்த் ஆஃப் ஈச் ஹவுஸ். ஓகே, அண்ட் 1967லேருந்து ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கன்வென்ஷன் என்ன அப்படின்னா, PACயோட சேர் பர்சன் யூஸ்வலாகவே அப்போசிஷன் பார்ட்டிலேருந்து செலக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த வகையில் நமக்கு இந்த நியூஸ் ஆர்டிக்கலுமே பார்த்தீங்கன்னா KC வேணுகோபால் அவர்கள், இவர் வந்து நமக்கு சீனியர் காங்கிரஸ் லீடர், அப்போசிஷன், ரைட்டா. ஸோ அவங்க தான் வந்து இந்த கமிட்டியோடைய ஹெட்டாகவும் இருக்காங்க. ஓகே, அண்ட் இதனுடைய கோர் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸாமினிங் தி அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்ஸ், ஷோயிங் தி அப்ரோப்ரியேஷன் ஆஃப் சம்ஸ் கிராண்டட் பை பார்லிமெண்ட் for the expenditure of the government of India annual finance accounts and any other accounts laid before the house. Okay, and relationship with the CAG, அதாவது நமக்கு இப்போ பார்த்தோம் இல்லையா, கேகோட ரிப்போர்ட் தான் வந்துட்டு நமக்கு இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ கேக் வந்து அவங்க ஒவ்வொரு துறையிலையும் எந்த அளவுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எஸ்பெஷலி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலேருந்தும் ஒவ்வொரு ஸ்கீமுக்கு எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இப்படிங்கிற மாதிரியான ஆடிட் ரிப்போர்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது இந்த கேக் ஆஃபீஸ் தான். ஓகே, காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவங்களுடைய ரிப்போர்ட்டை தான் அடிப்படையாக வச்சு PAC வந்து அவங்க இப்போது கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ CAG acts as a friend, philosopher and guide to the committee during its deliberations and review processes. Okay, and சரி, இப்போ இந்த கமிட்டிக்கு ஏதாவது பவர் இருக்கா, என்ன பவரில் இருக்குது, என்ன பவர்ஸ் அண்ட் இது இருக்குது, ஏன்னா நமக்கு டியூட்டி ஆர் கோர் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம். ஸோ அந்த கமிட்டிக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் பவர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கமிட்டியோட ஒர்க் வந்து எக்ஸ்போஸ் ஃபேக்டோ, தட் இஸ் நமக்கு இப்போ ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்கீமுக்கான பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க, அந்த பட்ஜெட்டை ஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த கமிட்டி வந்து அவங்களோட ஒர்க் வந்து
எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க இல்லையா. ஸோ இந்த கமிட்டியோட ஒர்க் வந்து என்னது, எக்ஸ்போஸ் ஃபேக்டோ. ஓகே, ஸோ எந்த இடத்துல வேஸ்ட்டாக இருக்குது, எந்த இடத்துல கரப்ஷனாக இருக்குது, எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இன்எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கு, இது எந்த இடத்துல ப்ரொசீஜரல் லேப்ஸஸ் வந்து இருந்திருக்கு, இது எல்லாமே வந்து கமிட்டி வந்து ஒன்ஸ் அந்த ஒர்க் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் செலவு ஆனதுக்கப்புறம் சொல்கிறது. ஓகே, அண்ட் இதனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸுமே அட்வைசரி தான், எக்ஸிக்யூட்டிவ் மேலே லீகலி பைண்டிங் கிடையாது. ஓகே, ஸோ அந்த வகையில் நமக்கு பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா இது வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் implemented under the Ministry of Skill Development and Entrepreneurship. நமக்கு இது 2015 லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம். ஸோ இதனுடைய மேஜர் கோல் என்ன, டு எனேபிள் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் இந்தியன் யூத் டு டேக் அப் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் ஸ்கில் ட்ரைனிங் தட் ஹெல்ப்ஸ் தெம் செக்யூர் அ பெட்டர் லைவ்லிஹுட். ஸோ நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியல் நீடுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணி அதுக்கான ட்ரைனிங் அக்வயர் பண்ணி அதன் மூலமாக ஜாப் வாழ்வாதாரத்தை தேடிக்கிறது, மேம்படுத்துறது எல்லாமே. ஓகே, இதுதான். அண்ட் இது என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் ஆஃபர் பண்ணுறது, ரெக்கக்னிஷன் ஆஃப் ப்ரையர் லேர்னிங் அண்ட் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸு, பிளேஸ்மெண்ட்டுக்கான அசிஸ்டன்ஸு, இது எல்லாமே. ஸோ தட் வி கேன் bridge the gap between skilled labor requirements and unemployed youth. இண்டஸ்ட்ரியல் ரெக்குவயர்மெண்ட்ஸும் அதே நேரத்தில் அன்எம்ப்ளாய்டாக இருக்கக்கூடிய யூத் ரெண்டையும் வந்து பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிரிட்ஜாக வந்து இந்த ஸ்கீம் வந்து செயல்படுது. ஸோ நவ் இஷ்யூ என்னெல்லாம் இப்போ ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மிஸ்மேட்ச்டு ட்ரைனிங் அண்ட் மார்க்கெட் டிமாண்ட். அதாவது கேக் ரிப்போர்ட்டில் அந்த ஆடிட் ரிப்போர்ட்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஸ்கீமுக்கு இந்த ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ட்ரைனிங்க்கும் வேறஸ் மார்க்கெட்டில் எந்தெந்த செக்டாரில் டிமாண்ட்ஸ் இருக்கோ அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, வேறஸ் அதாவது நமக்கு வந்து இப்போ ஒரு 40% வந்து ட்ரைனிங்ஸ் வந்து எதில் இருந்திருக்காங்க அப்படின்னா, அப்பேரல் செக்டர்லேயும் எலக்ட்ரானிக் செக்டர்லேயும் ரீட்டைல் செக்டர்லேயும் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. வேறஸ் அந்த செக்டர்ஸ் வந்து ஹை டிமாண்டிங் இருக்கா, ஜாப் வந்து அதிகமாக இருக்கா, மார்க்கெட் டிமாண்ட் அந்த செக்டர்ஸில் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ எந்தெந்த செக்டர்ஸில் ஜாப் அதிகமாக தேவைப்படுது, ஃபுட் ப்ராசஸிங் செக்டர், அதில் வந்து ஜாப் ரெக்குவயர்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது, மார்க்கெட் டிமாண்ட் வந்து அந்த ஏரியாவில் நிறையா இருக்குது. ஆனால் ஆக்சுவலி அதுக்கான ஸ்கில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 0.48% தான் வந்து அதில் வந்து ட்ரெயின் ஆகியிருக்காங்க ஃபுட் ப்ராசஸிங் செக்டரில். லைக்வைஸ் இன் டூரிசம் ஆல்சோ. ஸோ மிஸ்மேட்ச்டு ட்ரைனிங் அண்ட் மார்க்கெட் டிமாண்ட் இது வந்து ஒரு மேஜர் இஷ்யூவாக இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் ஃப்ளாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் புவர் பிளேஸ்மெண்ட் ட்ராக் ரெக்கார்ட். நமக்கு இந்த ஸ்கீம் வந்து 2015 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அப்போ இருந்தால் இப்போ எவ்வளோ பேர் இந்த ஸ்கீம் மூலியமாக எம்ப்ளாயபிள் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டவங்களையே ஒன்லி 41% ஆஃப் த டோட்டல் ட்ரைனிஸ் வேர் சக்ஸஸ்ஃபுல்லி பிளேஸ்ட் இன் டு ஜாப்ஸ். ஸோ அப்போ இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீம், அந்த ஸ்கீம் எஃபிஷியண்ட்டாக அப்போ ஃபங்க்ஷன் ஆகியிருக்கா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக ஆகுது. கரெக்டாக அது. தென் சிஸ்டமிக் ஃப்ராட் அண்ட் கோஸ்ட் கம்பெனிஸ், இது என்னென்னா இது அனதர் மேஜர் இஷ்யூ. ஓகே, ஸோ இது ரெண்டும் நமக்கு ஆல்மோஸ்ட் ரிலேட்டட் இஷ்யூ. இது வந்து ரெண்டாவது, இது வந்து மூணாவது. என்னென்னா கேக் ரிப்போர்ட்டில் நிறைய லூப் ஹோல் வந்து இந்த ஸ்கீமில் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நிறைய கம்பெனிஸ் அதை வந்து நம்ம கோஸ்ட் கம்பெனிஸ், அதாவது தே டோன்ட் எக்ஸிஸ்ட் இன் ரியல், பட் அவங்கெல்லாம் வந்து ஸ்கில் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க, இத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான டேட்டா இருக்குது. ஸோ அப்பான் ஆடிட்டிங் ஒன்லி த கம்பெனி வாஸ் டிஸ்கவர் டு பி நான் எக்ஸிஸ்டன்ட். அதாவது அந்த கம்பெனி அப்படி ஒரு கம்பெனியே இல்லை, ஆனால் அந்த கம்பெனி மூலமாக வந்துட்டு ஸ்கில் சர்டிஃபிகேஷன்ஸ் கிடைச்சதா இருக்கட்டும், இல்லை அந்த கம்பெனிக்கே வந்து இந்த மாதிரி இவ்வளோ இதுவாக இருந்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரியான டேட்டாவெல்லாம் சப்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இது வந்து அனதர் மேஜர் இஷ்யூ. ஓகே, தென் ஆப்சன்ஸ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. ஏன்னா நமக்கு இதில் நிறையா ஃபேக் இப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஃபேக் கம்பெனிஸ், அதாவது கோஸ்ட் கம்பெனிஸ், இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து ரியல் லைஃப்பில் எக்ஸிஸ்டண்ட்டாகவே இல்லை, பட் இப்படி ஒரு கம்பெனி இருந்ததாகவும் இந்த கம்பெனி வந்து ஸ்கில் சர்டிஃபிகேஷன் அவார்ட் கொடுத்துருக்கு, இல்லை கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது அந்த ஸ்கீமுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது ஓப்பனாக தெரியுது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு இதில் வந்து பேனல் மெம்பர்ஸ், அதாவது இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் இருக்கக்கூடியது ஆப்போசிஷன் பார்ட்டி மெம்பர்ஸும் தான், ரூலிங் பார்ட்டி மெம்பர்ஸும் தான். ரெண்டு பேருமே வந்து இந்த ஸ்கீமை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படிங்கிறத சைட் பண்ணியிருக்காங்க. So lack of planning has been noted. Okay, government has failed to learn from the scheme's
ஷார்ட் கமிங்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பற்றி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி கன்ஃபர்ம் பண்ணுறாங்க, ஆக்சுவலி இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், பட் ரியல் டைமில் அந்த ஸ்கீம், அதாவது அந்த ஸ்கீமை லான்ச் பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட், பட் ஆன் ரியல் டைம் பேசிஸ் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஸோ அந்த ப்ளேம் எல்லாமே வந்து தே ஆர் சிம்ப்ளி ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஸ்டேட்ஸ் தான் வந்து இந்த ஸ்கீமை ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஏஜென்சிஸ். ஸோ தே ஆர் த ஒன்ஸ் ஹூ ஷுட் டு டேக் த ப்ளேம் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்து ரிப்ளையாக இருக்குது. ஓகே, ஸோ வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் சி நமக்கு இந்த ஸ்கீம் வந்து ஸ்க்ராப் பண்ணுறாங்களா இல்லை அகெயின் ஒரு ரீவேம்ப் பண்ணி கொண்டு வராங்களா அப்படிங்கிறதெல்லாம். ஓகே, ஸோ டைம் அண்ட் அகெயின் உங்களுக்கு நியூஸில் வர்ற ஸ்கீம்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே படித்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். நிக்கோபார் போர்ட் ஹேஸ் நோ ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸ், கவர்மெண்ட் பாடி செட் இன் 2024. ஓகே, இது வந்து நமக்கு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், அதுக்கு கீழே இயங்கக்கூடியது தான் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு. பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட், இன் ஷார்ட் பிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த போர்ட் நமக்கு 2024 எப்போது 2024 ஆகஸ்ட் மாதம் ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அதில் அப்படின்னா, நிக்கோபார் இப்போ நமக்கு கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் எவ்வளோ கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த 92,000 crore கிரேட் மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். எஸ், ஒரு கண்டெய்னர் போர்ட் டெர்மினல் வரப்போகுது, ஒரு ஏர்போர்ட் வரப்போகுது, அண்ட் தென் ஒரு சிட்டி டவுன்ஷிப் வந்து டெவலப் ஆக போகுது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம், நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்கீம் பற்றி, ரைட். ஸோ அந்த ஸ்கீம் வந்து அந்த ஸ்கீம் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கக்கூடிய அந்த நிக்கோபார் போர்ட் வந்து எந்த விதமான ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸுமே கிடையாது அப்படின்னு 2024 மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழேயே இயங்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் பாடியே வந்து சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ இட் டேர்ம்டு த போர்ட் காம்பனண்ட் ஆஃப் நிக்கோபார் ப்ராஜெக்ட் அஸ் லேக்கிங் ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஜெக்டிவ்ஸ். எஸ், நம்ம சென்டர் வந்து இந்த ப்ராஜெக்டை புஷ் பண்ணுறதுக்கான மேஜர் ரீசன் என்ன, சைட்டிங் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் செக்யூரிட்டி ரீசன்ஸ். கரெக்டாக இதுக்கான இது கூட அவங்க வந்து கொடுக்கல, லைக் நிறைய விஷயம் கான்ஃபிடென்ஷியலாக இருக்குது. வி ஆர் ட்ரைங் டு அவாய்ட் த்ரெட் ஃப்ரம் சைனா, we need these ports, we need this infrastructure project அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக, வேரஸ் 2024 இந்த கவர்மெண்ட் பாடி என்ன சொல்லியிருக்கு, இந்த நிக்கோபார் போர்ட் செட்டப் பண்ணுறதுக்கான எந்த விதமான ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஜெக்டிவுமே நாங்கள் பார்க்கல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, now let us understand about Great Nicobar project. Yes, almost 81,000 crore, 90,000 crore, 92,000 crore. It's a mega infrastructure project. You need not know the exact amount, but it is a mega infrastructure project. Okay, taken up by the central government. Now இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது, ICT இன்டர்நேஷ்னல் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் கலத்தியா பேல செட்டப் பண்ணுறது. தென் மிலிட்ரி சிவில் டூவல் யூஸ் ஏர்போர்ட், அதாவது நமக்கு ஏர்போர்ட் மிலிட்ரி யூஸும் அண்ட் ஆல்சோ சிவிலியன்ஸுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டூவல் யூஸ் ஏர்போர்ட் அண்ட் அ கேஸ் பவர்ட் பவர் பிளான்ட், ஒரு பவர் பிளான்ட் செட்டப் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ். அண்ட் தென் அ டவுன்ஷிப் அண்ட் அ டெடிக்கேட்டட் டூரிசம் ஜோன். இதெல்லாம் தான் அந்த ஸ்கீமுக்கு கீழே லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ். நவ் ஸ்ட்ராட்டஜிக் வெர்சஸ் கமர்ஷியல் டிபேட். ஓகே, நமக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணதுக்கான மேஜர் ரீசன் என்ன, மேரிடைம் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணணும், சைனா கிட்டேருந்து வர த்ரெட்டை வந்து நம்ம முன்னாடியே இது பண்ணணும். ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறத மேற்கோள் காட்டி தான் கவர்மெண்ட் இந்த இனிஷியேட்டிவை லான்ச்சே பண்ணுறாங்க. 2024 பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கீழே இயங்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் பாடி. இதில் வந்து எந்த விதமான ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவுமே நாங்கள் பார்க்கல, எஸ்பெஷலி வித் ரிகார்ட் டு த செட்டிங் அப் ஆஃப் திஸ் போர்ட். ஓகே, அதை வந்து சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் மார்ச் 2026 என்ன ரிப்போர்ட் என்ன சப்மிட் பண்ணுறாங்க, இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட், நிறைய விஷயம் ஓப்பனாக சொல்ல முடியாது, இது வந்து கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிறதெல்லாம் சைட் பண்ணுறாங்க. ஓகே, நவ் இன்னொரு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி என்டிட்டி, தட் இஸ் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்ரைசல் கமிட்டி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுமே சேம் கன்சர்ன்ஸை ரைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க யூஸ்வலாகவே பப்ளிக் ப்ரைவேட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து லைக் 500 crore or அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸை ரிவ்யூ பண்ணக்கூடியது இந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் பாடியோடைய வேலை. ஓகே, அண்ட் அது போக அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிஷன் எஸ்பெஷலி ராகுல் காந்தி அவர்கள், உங்களுக்கே தெரியும், நிறைய அந்த அந்தமான நிக்கோபார் லேண்ட்ஸை விசிட் பண்ணுறதா இருக்கட்டும், அங்கே இருக்கிற வெஜிடேஷன் பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து நிறைய தரப்புலேருந்து, நாட் ஒன்லி அப்போசிஷன், என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட்ஸ், ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே வந்து இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடான கன்சர்ன்
சிட்டிசன்ஸ் வந்து ரேஸ் பண்ணுறாங்க. நவ் ட்ரைபல் பீப்புளுடைய அவங்களுடைய கலெக்டிவ் ரைட்ஸ், கம்யூனிட்டி ரைட்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அண்ட் தென் இந்த ப்ராஜெக்டில் இப்படி நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது, நிறைய வந்து இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. லைக் ஒரு டிரான்ஸ்பெரன்சி இல்லை அப்படிங்கிறது ஓப்பனாகவே தெரியுது, நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ எஸ், இப்போது கரண்ட்டாக இந்த ரிப்போர்ட் தான் நமக்கு வெளியில் வந்திருக்கு. நவ் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி, அதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் பாடிஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். உங்களுக்கு இது ரிலேட்டடான கொஸ்டினும் நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறது எந்த டிபார்ட்மெண்ட்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்னு தெரியும், பட் எந்த டிபார்ட்மெண்ட்? இஸ் இட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கானமிக் அஃபேர்ஸ் ஆர் இஸ் இட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்? எஸ், ஹியர் we have it, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். அது கீழே தான் நம்ம என்ன இருக்குது, யூனியன் பட்ஜெட் டிவிஷன். ஸோ இதை வந்து நம்ம ஓவராலாக பார்த்துக்கலாம். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். யூ கேன் பாஸ் த வீடியோ அண்ட் டேக் ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் இட். ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே we have மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ். இருக்கிறதுலே மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் ஒரு பிக்கெஸ்ட் மினிஸ்ட்ரி அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ we have டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், Department of Revenue, Department of Financial Services, then DPAM, that is Department of Investment, Public Asset Management, then Department of Public Enterprises. Then within those departments we have these divisions, these government bodies. For example, இப்போ நமக்கு நியூஸில் வந்தது பாருங்கள், PIB, Public Investment Board, Department of Expenditure கீழே இருக்குது. வேறஸ் இந்த PPAC பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Department of Economic Affairs கீழே இருக்குது. ஓகே, அண்ட் அது போக we have lot of departments. For example, the financial institutions ஆன NABARD, SIDBI எல்லாம் financial services கீழே வருது. ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். So that's all about this one. Next news பாருங்க, India looks at $450 billion in global pharma trade by 2047. ஸோ இது வந்து நமக்கு சென்னை ஸ்டேட் நியூஸ், லோக்கல் நியூஸ் இருக்கு இல்லையா, அதில் பப்ளிஷ் பண்ணியிருந்த ஒரு ஆர்டிக்கல் தான். ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ஃபார்மாக் சவுத் கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் இப்போ ரீசெண்டாக சென்னையில் கன்க்ளூட் ஆயிருக்கும். அதில் ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணி பேசியிருப்பாங்க. அவங்க இந்த கமெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்தியாவுடைய குளோபல் ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் குளோபல் ஃபார்மா ட்ரேட், இந்தியாவுடைய குளோபல் ஃபார்மா ட்ரேட் 2047 $450 billion வந்து ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. வி ஹாவ் திஸ் விஷன் ரைட், விகசித் பாரத் பை 2047. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக அந்த நியூஸ் க்ரக்ஸு, தென் அபவுட் தி ஆஃபீஸ் ஆஃப் ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவோட டார்கெட் என்ன, 2047 குளோபல் ஃபார்மசியூட்டிக்கல் ட்ரேட் வால்யூமை $450 billion வந்து ரீச் பண்ணுறது. ஓகே, எஸ், விகசித் பாரத் பை 2047. we have this vision, right? Vision of developed India by 2047. ஓகே, இது ஸோ ஆஸ் ஆஃப் நவ் அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஃபார்மசியூட்டிக்கல் ட்ரேட் வால்யூம் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவ் இட் ஸ்டாண்ட்ஸ் அட் $60 billion அவுட் ஆஃப் அ டோட்டல் குளோபல் ட்ரேட் வேல்யூ ஆஃப் $2 trillion. ஸோ $2 trillion ஆல்மோஸ்ட் $60 billion வந்து இந்தியாவுடைய ஃபார்மசியூட்டிக்கல் செக்டருடைய ட்ரேட் வால்யூமாக இருக்குது. த நியூ டார்கெட் டிமாண்ட்ஸ் அன் அப்ராக்சிமேட் 8-fold எக்ஸ்பேன்ஷன் ஓவர் த நெக்ஸ்ட் 21 years. ஏன்னா இப்போ நம்ம 2026 இந்த வேல்யூ பற்றி பேசுகிறோம். அண்ட் வி வாண்ட் டு ரீச் $450 billion by 2047. ஸோ அதுக்கான எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 8-fold நமக்கு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, ஏன்னா நமக்கு இன்டூ 8 times ஆனால் தான் வி வில் பி ரீச்சிங் $450 billion அவர் டார்கெட். அதுதான். அண்ட் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்த மீட்டிங்கில், இந்த கான்ஃபரன்ஸில் பேசியிருக்காங்க. எஸ்பெஷலி நமக்கு அந்த பிராண்டட் ட்ரக்ஸை வந்து அகெயின் நம்ம ஜெனரிக் ட்ரக்ஸாக ரீமேக் பண்ணுறோம் இல்லையா, அதுலேருந்து ஷிஃப்ட் ஆகி, லைக் அந்த மைண்ட் செட்லேருந்து ஷிஃப்ட் ஆகி நம்ம இனோவேட் பண்ணணும் அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ we must, அதாவது the pharma companies must shift their mindset from simply manufacturing generic drugs to driving the innovation and discovery of new products to achieve global competitiveness. Okay, so இதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. Okay, now let us understand about the Office of Drugs Controller General of India. See, actually அந்த ஆஃபீஸோட பேர் என்னன்னா Central Drug Standard Control Organization. Okay,
இதனுடைய ஹெட்டு தான் வந்துட்டு DCGI. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவல் ஆர்கனைசேஷனுடைய நேம், CDSCO, சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். இதை ஹெட் பண்ணுறது தான் ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இட் சர்வ்ஸ் as India's national regulatory authority for pharmaceuticals, medical devices and cosmetics. மறந்துடாதீங்க, pharmaceuticals, medical devices and cosmetics very very important. எந்தெந்த செக்டார்ஸ் எல்லாம் இவங்களுடைய ரெகுலேஷனுக்கு கீழே வருது அப்படிங்கிறது. ஓகே, அண்ட் இட் ஆப்பரேட்ஸ் அண்டர் which department or ministry? It operates under Directorate General of Health Services, Ministry of Health and Family Welfare. Very very important. Ministry Family Health Welfare Ministryல ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, அண்ட் இதனுடைய பவர்ஸ் அண்ட் எதுலேருந்து டிரைவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is a statutory body which derives its powers from Drugs and Cosmetics Act of 1940. ஓகே, ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் ஆஃப் 1940. சரி, அப்போ இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கீ ரோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ட்ரக்ஸ் ஏதாவது மார்க்கெட்டில் டிஸ்கவர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான அப்ரூவல் கிராண்ட் பண்ணுறது, அப்ரூவல் வழங்குறது, தென் அதுக்கான கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறது, தென் அவங்க தான் சென்ட்ரல் லைசன்சிங் அப்ரூவிங் அத்தாரிட்டியாகவும் இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, பிளட் அண்ட் பிளட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், வேக்சின்ஸ், லார்ஜ் வால்யூம் பேரன்டரல்ஸ், ஐவி ஃப்ளூயிட்ஸ் இருக்குல்ல அது, தென் சீரா, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு சென்ட்ரல் லைசன்சிங் அப்ரூவிங் அத்தாரிட்டியாகவும் இவங்க தான் இருக்காங்க. ஓகே, அண்ட் தே ஆல்சோ எக்ஸசைஸ் ரெகுலேட்டரி குவாலிட்டி கண்ட்ரோல் ஓவர் ஆல் இம்போர்ட்டட் ட்ரக்ஸ் அண்ட் ரெஜிஸ்டரிங் ஃபாரின் மேனுஃபேக்சரிங் சைட்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இம்போர்ட்டட் ட்ரக்ஸை மேனேஜ் பண்ணுறது, அதனுடைய குவாலிட்டி கண்ட்ரோல் ரெகுலேட் பண்ணுறது எல்லாமே இவங்களுடைய டியூட்டி தான். ஓகே, அண்ட் ஆல்சோ கிளாசிஃபைங் அண்ட் ஆக்டிங் அஸ் தி சென்ட்ரல் லைசன்சிங் அத்தாரிட்டி ஃபார் ஹை ரிஸ்க் மெடிக்கல் டிவைசஸ் கிளாஸ் C அண்ட் கிளாஸ் D. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹார்ட் ரிலேட்டட் அந்த ஸ்டென்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரியான மெடிக்கல் டிவைசஸ் அதுக்கான அப்ரூவல் கொடுக்கறதுமே இவங்க தான். ஓகே, அண்ட் இதை அப்பலேட் அத்தாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனி கைண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ், அந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி இதுவாக இருக்கட்டும், இல்லை அவங்க தயார் பண்ணுற இதில் வரதா இருக்கட்டும், எனி கைண்ட் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் வில் பி டெல்ட் பை திஸ் particular office. Okay, and DCGI acts as a supreme appellate authority to settle disputes regarding quality, safety and standards of tested drug samples in the country. Okay, and also நமக்கு வந்து ஸ்டேட் ட்ரக் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் இருக்குது, அதனுடைய கோஆர்டினேஷன் எல்லாமே வந்துட்டு நமக்கு கோஆர்டினேட் பண்ணி எல்லாமே வந்து ஒழுங்காக ரெகுலேட் பண்ணுறது இந்த பர்டிகுலர் ஆஃபீஸ் தான். ஓகே, ஸோ that's all about this one. next நியூஸ் பாருங்கள், இந்தியா UK launch observatory for critical minerals. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், இந்தியா US வந்து தனியாக கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அது போக குவாட் கண்ட்ரீஸுமே கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. லைக் இந்தியா, UK, US, ஜப்பான், இந்தியா, US, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்த 4 குவாட் கண்ட்ரீஸ்மே கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா அண்ட் UK கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்காக ஒரு அப்சர்வேட்டரி வந்து லான்ச் பண்ணி இருக்காங்க. ஓகே, ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் குளோபல் சப்ளை செயின் அப்சர்வேட்டரி, கிரிட்டிக்கல் மினரல்ஸ் குளோபல் சப்ளை செயின் அப்சர்வேட்டரி. இதனுடைய மேஜர் அப்ஜெக்டிவ் ஆர் கோர் அப்ஜெக்டிவ் என்ன? எக்ஸ்பேண்டிங் bilateral cooperation, fostering technology sharing and also establishing a data-driven platform to monitor and analyze global critical mineral supply chains. Okay, and இதனுடைய ஆப்ரேட்டிங் பார்ட்னர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it will be jointly operated. ஓகே, நமக்கு 2 கண்ட்ரீஸில் இருந்தும், அதாவது இந்தியா UKல இருந்து அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும், இந்த 2 கண்ட்ரீஸ் சேர்ந்து தான் இந்த அப்சர்வேட்டரி வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரம் த சைட் ஆஃப் இந்தியாஸ் டெக்னாலஜி இனோவேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளரேஷன் அண்ட் மைனிங் ஃபவுண்டேஷன், டெக்ஸ்மின், நமக்கு இது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான்பாத், அதில் இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்மின் அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் வந்து இந்தியா சார்பில் வந்து மெயின்டைன் பண்ண போகிறாங்க. வேரஸ் UKல யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் வில் பி taking up this operational responsibility. Okay, and so critical minerals பொறுத்த வரைக்கும் we want to protect our supply chain, ensure the availability. ஸோ அதுதான் building resilient global supply chains. ஓகே, அதுதான் இந்த ஃப்ரேம் ஒர்க்குடைய இந்த அப்சர்வேட்டரியுடைய ஸ்ட்ராட்டஜிக் கோலாகவும் பார்க்கப்படுது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இதிலேருந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ்
ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இருந்து தான் நமக்கு இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தராக நமக்கு பைலேட்ரல் பார்ட்னர்ஷிப்பும் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும் வித் ரிகார்ட் டு எஸ்பெஷலி வித் ரிகார்ட் டு டிஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ரிலேட்டட் டெக்னாலஜி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஓகே, so that's all about this one. Next news பாருங்க, ராஜ்நாத் announces revised financial powers for armed forces to boost autonomy. ஓகே, ஸோ இது நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரான ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, டெலிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பவர்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் சர்வீசஸ். ஓகே, இது வந்து இப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கான அட்டானமியை என்ஷோர் பண்ணுறதுக்கு, லைக் பூஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ வாட் இஸ் தட்? டெலிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பவர்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் சர்வீசஸ். எஸ்பெஷலி நமக்கு மெடிக்கல் அண்ட் ஒர்க் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து இதில் கவர் ஆக போகுது. ஸோ அதில் அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்டானமி ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இப்போது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, எதுக்காக இது? டு என்ஹான்ஸ் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, accelerate procurement processes and strengthen self-reliance within the defense sector. Okay, அண்ட் குவாண்டம் ஆஃப் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 100% வரைக்குமே ஃபினான்ஷியல் பவர்ஸ் வந்து இந்த போர்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இன் சர்டன் கேசஸ் அதை வந்து டபுளும் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபீல்ட் கமாண்டர்ஸ்க்கு நிறைய டெசிஷன் மேக்கிங் பவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நமக்கு வந்து ஒரு அந்த கான்ட்ராக்ட் வந்து கன்க்ளூட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபீல்டு கமாண்டர்ஸ்க்கு அந்த டெசிஷன் மேக்கிங் பவருமே வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக இந்த இண்டிஜினைசேஷன், அதாவது ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து ப்ரமோட் பண்ணுறது, அதுக்கான ஃபினான்ஷியல் அட்டானமி, ஸோ அதையுமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபர்தராக பட்ஜெட்ரி அலோகேஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ப்ரொஜெக்ஷன் இதெல்லாமே வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ரொவிஷன்ஸ்னால நமக்கு இன்னுமே வந்துட்டு ஜாயிண்ட்னஸ், அதாவது இந்த 3 சர்வீஸ், இது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறப்போ இட் இஸ் இன்க்ளூடிங் ஆல் 3 சர்வீசஸ். ஓகே, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே இன்க்ளூடட் தான். ஸோ அந்த 3 சர்வீசஸையும் நமக்கு ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம இது மூலமாக ஆத்ம நிர்பர் இனிஷியேட்டிவ் பாரத், செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா இருக்கு இல்லையா, அந்த இனிஷியேட்டிவ் ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறோம். பை ரெடியூசிங் அவர் டிபெண்டன்ஸ் ஆர் ரிலையன்ஸ் ஆன் ஃபாரின் OEMs, தட் இஸ் ஃபாரின் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸை ரிலை பண்ணி டிபெண்ட் பண்ணி இருக்கிறத குறைச்சிட்டு மேக் இன் இண்டியா, செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா, ஆத்ம நிர்பார் பாரத் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக தான் இதை நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், டிராஃப்ட் SC ரூல்ஸ் ப்ராஹிபிட் யூஸ் ஆஃப் AI ஃபார் ஜுடிஷியல் அவுட்கம்ஸ் விட்னஸ் ப்ரொஃபைலிங். ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ரீசெண்டாக அந்த டிராஃப்ட் ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம நவடேஸ் எல்லாத்துக்குமே நம்ம AI தான் யூஸ் பண்ணுறோம். எஸ், ChatGPTயாக இருக்கட்டும், இல்லை ஜெமினியாக இருக்கட்டும், இல்லை ஸ்பெசிஃபிக்காக நமக்கு ஏஐயாக இருக்கட்டும், எல்லா செக்டார்ஸ்லையுமே இப்போ IT பர்சனாக இருந்தால் அவங்க ஃபீல்டில் எந்த அளவுக்கு AI யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுறாங்க. எஜுகேஷன் ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டால் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே AI யூஸ் பண்ணுறாங்க. AI யூஸ் பண்ணி எஸ்ஏஸ் எழுதுறாங்க, ஜென்ரேட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன் நம்ம UPSC ஆஸ்பிரண்ட்ஸுமே AI யூஸ் பண்ணி ஆன்சர் இவாலுவேஷன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஈவன் இன் மெடிக்கல் ஃபீல்டு AI வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலேயும் AI வந்து நம்ம பார்க்குறோம். கரெக்டாக? ஸோ அந்த வகையில் ஜுடிஷியரியில் ஏஐயை எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம், அதுக்கான ரூல்ஸ் தான் இப்போ நமக்கு சுப்ரீம் கோர்ட் டிராஃப்ட் ரூல்ஸ் தான் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஜுடிஷியல் அவுட்கம்ஸ், அதாவது நமக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிறதா இருக்கட்டும், அதாவது ஜட்ஜ் பண்ணுறது அப்படின்றோம் இல்லையா, நமக்கு ஜட்ஜுடைய வேலை இருக்குது இல்லையா, அதாக இருக்கட்டும், விட்னஸ் ப்ரொஃபைலிங், லைக் எந்தெந்த பார்ட்டிஸ் வந்து இந்த கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, என்னென்ன விட்னஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே AI வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சர்டன் ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லெட் அஸ் see about it in detail. ஓகே, இது என்னது? டிராஃப்ட் ரூல்ஸ் தான், ரெகுலேஷன்ஸ் ஃபார் யூஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் கோர்ட்ஸ் 2026. ஓகே, இது வந்து நமக்கு June 20 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். ஈவன் பப்ளிக் கேன் கிவ் தேர் காமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ். ஓகே, அண்ட் AI வந்து ஒரு அசிஸ்டிவ் கெப்பாசிட்டி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இட் ஷுட் ஃபங்க்ஷன் இன்
assistive capacity and remain strictly subservient to human judgment and judicial authority அப்படிங்கிறத ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. ஸோ அல்டிமேட்லி ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட் இஸ் சுப்பீரியர், ஹியூமன்ஸ் ஆர் சுப்பீரியர், ஏஐ இஸ் இன்ஃபீரியர். அதாவது உங்களுக்கு ஏஐ வந்து ஹெல்ப் தான் பண்ணணும், அசிஸ்ட் தான் பண்ணணுமே தவிர்த்து அது முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, நவ் எதெல்லாம் ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க? யூஸிங் ஏஐ டு டிட்டர்மின் ஜுடிஷியல் அவுட்கம்ஸ் ஆர் ஏஐ அசிஸ்டட் சென்டென்சிங் விதவுட் மேண்டேட்டரி ஹியூமன் ஓவர்சைட். ஈவன் சென்டென்சிங்கில் நீங்கள் ஏஐ பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா அதுவுமே ப்ராஹிபிட்டட். தென் ப்ரொஃபைலிங் பார்ட்டிஸ் ஆர் விட்னஸஸ் ப்ராஹிபிட்டட். எம்ப்ளாயிங் ஒபேக் ஆர் அன்எக்ஸ்பிளைனபிள் ஏஐ சிஸ்டம்ஸ் ப்ராஹிபிட்டட். கண்டக்டிங் ரிஸ்க் ஸ்கோரிங் சச் அஸ் அசஸிங் ஃப்ளைட் ரிஸ்க், நமக்கு வந்து அந்த ரெசிடிவிசம் அப்படின்னு சொல்கிறது, இல்லை உங்களுக்கு பெயில் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த எவாலுவேட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் ஏஐ கையில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி அது பண்ணவும் கூடாது தானே, தப்பு தானே. இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து பெயில் டிசர்விங்காக இல்லையா அப்படிங்கிறது இட் ஷுட் கம் ஃப்ரம் ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, ஏஐ கேன் சே எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். ஸோ ஏஐயை வந்து அந்த இடத்துல டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸையோ இல்லை அட்வொகேட்ஸையோ இல்லை அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணுற அந்த லிட்டிகன்ஸையோ அவங்க யாரையுமே வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணி மானிட்டர் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்ட்ரிக்ட் ப்ராஹிபிஷன் ஆஃப் சர்veillance ஆர் கண்டினியூஸ் மானிட்டரிங் ஆஃப் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ ஏஐயை டிபெண்ட் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது அப்படிங்கிறது இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஜுடிஷியல் மிஸ்கான்டக்ட் அப்படிங்கிறதையும் கால் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப்போ எதெல்லாம் யூஸ் பண்ணலாம், அப்போ ஏஐஏ ஜுடிஷியரியில் யூஸே பண்ணக்கூடாதா அப்படின்னா, we can use it for administrative purposes. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு அந்த கேஸ் மேனேஜ்மெண்ட், அந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் தேவைப்படுது, இல்லைனா காஸ்ட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, லைக் நமக்கு ஜுடிஷியரியில் எந்தெந்த கேஸ் இருக்குது, இல்லை ஹியரிங்ஸ் வந்து எந்தெந்த டேட்ஸில் ஸ்கெடியூல் பண்ணணும், இல்லை கோர்ட் ப்ரொசீடிங்ஸோடைய டிரான்ஸ்கிரிப்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும், இல்லை ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் லாங்குவேஜில், லோக்கல் லாங்குவேஜ்லேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ, இந்த மாதிரியான விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்கு நீங்கள் ஏஐயை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போக தே ஹவ் கிவன் மேண்டேட்டரி சேஃப்கார்ட்ஸ் அண்ட் ஆன்டி பயஸ் ஃப்ரேம்ஒர்க்ஸ். லைக் ஆன்டி பயஸ் நமக்கு வந்து ரேஸ், ரிலீஜன், காஸ்ட், செக்ஸ், ஜெண்டர் இந்த மாதிரியான எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனுமே ஏஐ சிஸ்டம்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது, அது பண்ணவே கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஜிட்டல் இன்க்ளூசிவிட்டி, இது என்ன அப்படின்னா ஏஐ சிஸ்டம் ஷுட் நாட் வைடன் டிஜிட்டல் டிவைட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஆல்ரெடி டிஜிட்டல் டிவைட் பார்க்குறோம் ரூரல் ஏரியாஸ்லேயும் அர்பன் ஏரியாஸ்லேயும் கரெக்டாக. ஸோ அது வந்து ஏஐ இன்னும் வந்து ப்ரமோட் பண்ணிடக்கூடாது. நமக்கு எல்லா கம்யூனிட்டிஸ்க்கும், பீட் ரூரல் ஆர் டிஸ்அட்வான்டேஜ் ஆர் ஈவன் லிங்குவிஸ்டிக்லி டைவர்ஸ் கம்யூனிட்டி, எல்லா கம்யூனிட்டிஸ்க்குமே அக்சசபிளாக இந்த ஏஐ சிஸ்டம்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜுடிஷியரியில் கொண்டு வர்றது, அதை ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு சுப்ரீம் பாடி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதில் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், இந்தியா டு ட்ராப் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ஃபார் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன் கவர்மெண்ட் பாண்ட்ஸ். ஓகே, அதாவது நமக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் டியூ டு குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் க்ரைசிஸ் நிறையா வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய மணியை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. லைக் இந்தியன் ஸ்டாக்ஸ், இந்தியன் இக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தது எல்லாத்தையுமே டம்ப் பண்ணிவிட்டு தே ஆர் டேக்கிங் பேக் தேர் டாலர்ஸ், தே ஆர் டம்பிங் ஆல் அவர் ருப்பீஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, விச் ரிசல்ட்ஸ் இன் வாட் கேபிட்டல் ஃப்ளைட் ஆர் கேபிட்டல் அவுட்ஃப்ளோ. ஸோ அதை தடுக்கிற ஒரு விதமாக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்மளுடைய கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடியதுக்கான கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அதை வந்து இப்போது கவர்மெண்ட் வந்து ஸ்க்ராப் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தட் நமக்கு வந்து கொஞ்சம் இன்னும் வந்து ஃபாரின் கேபிட்டல் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் ருப்பியோடைய டவுன்ஃபாலை ஃபர்தராகவும் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவாக தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்ம இந்தியன் ஸ்டாக்ஸ் மூலமாக ஏதாவது எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்களோ அதில் ஒரு 12.5% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து அவங்க பே பண்ணுறதா இருக்குது. ஸோ இந்த 12.5% ஸ்க்ராப் பண்ணுறது மூலமாக இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் அவங்களுக்கான ஒரு ரிலீஃபாக இருக்கும்.
இருக்கும். அட் த சேம் டைம் தே வில் நாட் புல் பேக் தேர் மணி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ பிளானிங் டு ரிமூவ் 20% வித்ஹோல்டிங் டேக்ஸ். அதாவது நமக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறாங்க இல்லையா, அதில் ஒரு 20% வித்ஹோல்டிங் டேக்ஸ் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ அதையுமே ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் என்னது? இன்னும் இல்லை, கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அது ஒரு டேக்ஸ் தான் அல்டிமேட்லி. ஸோ இட் இஸ் அ டேக்ஸ் levied on the profit, okay, realized from the sale of a non-inventory asset that was purchased at a lower cost. ஓகே, இப்போ வந்து இன்வெஸ்டார் ஒரு இந்தியன் பாண்ட் வந்து பை பண்ணியிருக்காங்க, அதில் வந்து ஒரு சர்டன் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராஃபிட்டுக்கு மேலே நீங்கள் ஒரு டேக்ஸ் போடுறீங்க, அதுதான் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். அண்ட் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறது என்னது, அந்த கேபிட்டல் கெயின்ஸான டேக்ஸான 12.5% டேக்ஸை தான் இப்போது ரிமூவ் பண்ணுறதா பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கே தெரியும், we have 3 different types of investment. வைடராக பேசும்போது FDI, FPI and FII. இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஃபினான்ஷியல் அசெட்ஸில் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. மேஜராக நமக்கு வந்து எஃப்டிஐன்னு எடுத்துக்கிட்டால் யூ வில் ஹாவ் டிரெக்ட் கண்ட்ரோல். இந்த மாதிரி ஒரு மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஸ்டேக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆப்ரேஷனல் கண்ட்ரோல், ஃபிசிக்கலாக அந்த கம்பெனி எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிற கண்ட்ரோல்லாம் வரும். வைரஸ் இந்த எஃபிஐ அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பேசிவ் ஓனர்ஷிப் வந்து ஆஃபர் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறது தான். ஓகே, அது அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஜிசெக்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம், இது மூலமாக நம்மக்கிட்ட இருந்த பப்ளிக் கிட்ட இருந்தோ இல்லை அந்த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்தோ கவர்மெண்ட் வந்து மணி பாரோ பண்ணி அவங்களுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட்டை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் யூஸ்வலாகவே நமக்கு இந்த சாவரன் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we see it as risk free. ஓகே, they practically carry zero default risk. Okay, then about withholding tax. So it is a tax deducted directly at the source from income like interest or dividends before it is paid out to an investor, particularly foreign entities. Okay, so இப்போ 20% withholding taxையும் ரிமூவ் பண்ணுறதுக்கான கன்சிடரேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அது வந்து இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்க. அந்த ப்ராஃபிட்டில் இருந்து, அதாவது அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை டிவைடண்ட்டாக இருக்கட்டும், லைக் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து, பாண்டு அந்த மாதிரி பொறுத்து, ஸோ அதுலேருந்து அந்த இன்கம்மை அவங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த சோர்ஸ்லேருந்தே ஒரு 20% வித்ஹோல்ட் பண்ணிட்டு கொடுக்கறது. ஓகே, ஸோ அதுதான் வித்ஹோல்டிங் டேக்ஸ். அண்ட் டெப்ரிஷியேஷன் பற்றி நமக்கு தெரியும், கரன்சி வீக்கனிங், லைக் ஃபால் இன் த வேல்யூ ஆஃப் அ கரன்சி இன் அ ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம். ஓகே, மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து மாறுறது. ஓகே, அதுதான் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சிஸ்டம் ரிலேட்டிவ் டு அதர் ஃபாரின் கரன்சிஸ். மேஜராக நம்ம பார்க்குறது என்னது, US டாலர். ஓகே, ஸோ ருப்பியோட வேல்யூ கம்மியாயிட்டே வருது, ஆயில் ப்ரைஸஸ் அதிகமாகிட்டே வருது, டாலர்ஸ் நிறையா தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் நமக்கு பார்த்துட்டு தான் இருக்கும் கரெக்டாக. ஸோ அதுதான் டிப்ரிஷியேஷன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். சூடான், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ DRC, கொலம்பியா டாப் இன் நெக்லெக்டட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிரைசிஸ். ஸோ இந்த 3 கண்ட்ரீஸுமே வேர்ல்டுலேயே மோஸ்ட் நெக்லெக்டட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிரைசிஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் டாப்பில் இருக்குது. ஓகே, இது வந்து நமக்கு நார்வேஜியன் ரெஃப்யூஜி கவுன்சில் சப்மிட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டில். ஸோ அது என்ன நெக்லெக்டட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிரைசிஸ்? நமக்கு தெரியும் குளோபல் லெவலில் எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்து வார் நடந்துகிட்ருக்கு, அந்த வார்னால் எந்தெந்த சிவில் வாராக இருக்கட்டும் இல்லை கண்ட்ரீஸ்க்கு நடுவில் இருக்கிறதா இருக்கட்டும், வார்னால் எவ்வளவு மக்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சந்திக்கிறாங்க, அதாவது இடம் பெயர்றாங்க, மைக்ரேஷன் ஹேப்பன்ஸ், ரைட்? ஸோ அந்த வகையில் இந்த 3 கண்ட்ரீஸுமே டாப்பில் இருக்குது. எஸ்பெஷலி நெக்லெக்டட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிரைசிஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்றதே ஒரு கிரைசிஸ் தான் கரெக்டாக, மக்கள் இடம் பெயர்றது அப்படி. அது என்ன நெக்லெக்டட்? See, most of the people and their suffering is largely ignored by the international community. அதுதான் neglected displacement crisis. So, severe humanitarian emergencies where millions of people are forced from their homes, yet their suffering is largely ignored by the international community. Okay?
ஸோ நமக்கு ஆல்ரெடி கண்ட்ரீஸ் வந்து சஃபர் ஆகுது, மைக்ரேட் ஆகுறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. ஆனால் நெக்லெக்டட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி கீழே அவங்க இக்னோர் தான் செய்யப்படுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் தான் இந்த 3 கண்ட்ரீஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் இது எதெல்லாம் வந்து க்ரைட்டீரியா இதை சூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த 3 கண்ட்ரீஸில் வந்து இடம்பெயர்தல், டிஸ்பிளேஸ்மெண்ட், வார் இதெல்லாம் நடக்குது. அண்ட் இது எல்லாமே வந்து இக்னோர் தான் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த கண்ட்ரீஸை பற்றி பேசவே இல்லை அப்படிங்கிறத எந்த க்ரைட்டீரியா வச்சு செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 4 க்ரைட்டீரியா. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஹியூமனிடேரியன் ஃபண்டிங். சப்போஸ் இப்போ டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஃபண்டு தேவைப்படுது. வேறஸ் அவங்க தேவைப்படுறது வந்து 27.4% ஃபண்டு தான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேப் இருக்கு இல்லையா, ஃபினான்ஷியல் எய்ட் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறது, வேறஸ் ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் டோனார்ஸ் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ லேக் ஆஃப் ஹியூமனிடேரியன் ஃபண்டிங், அது ஃபஸ்ட்டு மேஜர் க்ரைட்டீரியா. அடுத்து லேக் ஆஃப் மீடியா கவரேஜ். எந்த மீடியாவுமே இதை பற்றி வைடாக வந்து பேசலை. அது வந்து பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை மாஸ் மீடியாவாக இருக்கட்டும், ஒரு குளோபல் லெவலில் அந்த இன்டர்நேஷ்னல் ஹெட்லைன்ஸ் மேக் பண்ணுற நியூஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த 3 கண்ட்ரீஸில் வந்து நடக்கலை. ஓகே, தென் லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் டிப்ளமேட்டிக் ஃபில். ஆப்வியஸ்லி இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்கல் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது இந்த இஷ்யூஸை வந்து எந்த விதத்துலையும் அட்ரஸ் பண்ணல. தே ஆர் ஃபோக்கஸிங் மெயின்லி ஆன் ஈரான் வார், ரஷ்யா யுக்ரைன் வார், அதுக்கு தான் ஹியூமனிடேரியன் ஃபண்ட் ரிசீவ் ஆகுது, அந்த மாதிரியான சுச்சுவேஷன். ஓகே, அண்ட் ஆல்சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்கேல், அதாவது ஷியர் magnitude of affected human beings relative to the lack of response. ஓகே, நமக்கு internally displaced persons, அதாவது அந்த உள்நாட்டுக்குள்ளேயே டிஸ்பிளேஸ் ஆகுறாங்க இல்லையா, அந்த ரெஃப்யூஜிஸ். ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்னிடியூட் அப்படிங்கிறதும் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த கண்ட்ரி நடக்கக்கூடிய க்ரைசிஸ் அண்ட் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் அதெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் நெக்லெக்ட் செய்யப்பட்டிருக்கா இல்லையாதுங்கிறத டிட்டர்மின் பண்ணுறதுக்கான 4 க்ரைட்டீரியா. ஓகே, ஸோ அந்த வகையில் தான் சுடான், டிஆர்சி and Colombia has topped. Okay, so that's all for this. Sorry, that's about this one, and that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.